ஒரு நல்ல ஈவினிங் ஸ்நாக் பிரிஞ்சால் வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ஸ்நாக்காகவும் சாப்பிடலாம், அப்படி இல்லைன்னா சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதத்தோடு சாப்பிட சூப்பராக இருக்கும். இது பண்ணுறதுக்கு பெங்கன் பர்த்தான்னு சொல்கிற அந்த பெரிய பிரிஞ்சாலை இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு அதில் நடுவில் கோடு போட்டு அது மேலே ஒரு மசாலா தடவணும். அந்த மசாலா என்னென்னா கார்ன்ஸ்டார்ச், கொஞ்சமாக கடலை மாவு, அரிசி மாவு, உப்பு, மஞ்சள் பொடி, காரப்பொடி, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கரம் மசாலா இதெல்லாம் போட்டு நல்லா ஒரு பேஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தயிர் போட்டு அது மேலே இந்த மசாலாவை கத்திரிக்காய் மேலே அந்த மசாலாவை தடவி அது மேலே கொஞ்சமாக ரவை போட்டு ஸ்லைட்டாக ஆயில் ட்ரிசில் பண்ணி தவா ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியது தான். நீங்கள் தேவைன்னா நிறைய ஆயில் போட்டு டீப் ஃப்ரை பண்ணலாம், அப்படி இல்லைன்னா ஏர் ஃப்ரையரில் ஆயிலே இல்லாமல் ஜஸ்ட்டு ஆயில் ஸ்ப்ரே பண்ணியும் பண்ணலாம். இதுவும் பார்த்திங்கன்னா நான் ஏர் ஃப்ரையருக்கு எவ்வளோ ஆயில் யூஸ் பண்ணணுமோ அவ்வளோ தான் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன் தவா ஃப்ரைக்கு. ஒன்லி திங்கஸ் கொஞ்சம் நேரம் விட்டிங்கன்னா சிம்மில் அது நல்லா ரோஸ்ட் ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வெரி லோ கேலரி பிரிஞ்சால் வந்து வெரி லோ கேலரி வெஜிடபிள் கேட்டகரியில் வரும். ஸோ வெயிட் லாஸ்க்கு டெஃபினட்டாக இது ஒரு நல்ல ரெசிபி. பிகாஸ் டூ மச் ஆயில் இல்லை. நான் டோட்டல் பிரிஞ்சாலுக்கு யூஸ் பண்ண ஆயில்னு பார்த்திங்கன்னா மிஞ்சி போனால் 1.5 ஸ்பூன் அவ்வளோ தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணுங்கள்.